நாய் குழந்தைய கடிக்கிற வரைக்கும் பெத்தவங்க எங்க போனீங்க? நடிகை அம்மு கேக்குறாங்கப்பா. உச்சநீதிமன்றம் தெருநாய்கள் காப்பகங்கள அமைச்சு அங்க பராமரிக்கப்படணும். நாய்களுக்கு தடுப்பூசி போடணும். தலைநகர் டெல்லியில ஒரு தெருநாய் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு தாமாவே முன்வந்து உத்தரவு பிறப்பிச்சப்போ ஏற்படுத்தப்பட்ட விவாதத்த விட, இந்த விவகாரம் தொடர்பா நீயா நானா நிகழ்ச்சியில விவாதிச்சப்போ ஏற்படுத்தின தாக்கம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். இப்போ பரவலா இந்த விவகாரம் தொடர்பா இணையவாசிகள் தொடங்கி நெறைய பேரு விவாதம் பண்ணிட்டு வராங்க. நீயா நானா நிகழ்ச்சியில கலந்துகிட்டு தெருநாய்களுக்கு ஆதரவா பேசின சின்னத்திரை நடிகை அம்முவுக்கு இணையவாசிகள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. காரணம் அவங்க பேசுனது லாஜிக் இல்லாம இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம தெருநாய்களால பாதிக்கப்பட்ட குழந்தைகள் ஆரம்பிச்சு பெரியவங்க வரைக்கும் யார் மேலயுமே கருணையே இல்லாம இருக்காங்க அப்படின்னு விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. தெருநாய்கள் உண்மையிலேயே 4 கால் இருக்கக்கூடிய குழந்தைங்க. அவங்க தெருவுல இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட தலைவிதி கிடையாது. ஆனா அவங்க தெருவுல இருக்கும்படியான சூழல் அமைஞ்சிருச்சு. 100 நாய்கள்ல 5 நாய்களுக்கு ஆக்ரோஷமும் வெறித்தனமும் இருக்கலாம். அப்படியான நாய்கள அந்தந்த பகுதி மக்கள் ஈஸியா அடையாளம் காண முடியும். அப்படி இருக்கும்போது அந்த நாய்கள அப்படி அடையாளம் கண்டு அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுத்தா சரியாயிரும். குழந்தைய நாய்கள் கடிக்கிறப்போ பெத்தவங்க எங்க போனாங்க? அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எங்க போனாங்க? குழந்தை கத்துற சத்தம் கேட்டிருக்கும் தானே! அப்படி இருக்கிறப்போ நாய மட்டும் குறை சொல்றது எப்படி சரியானதா இருக்கும்? தூக்கு தண்டனை கைதிகளுக்கு கூட கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா நாய்களுக்கு அது கூட கேட்கப்படுறது கிடையாது. மனிதாபிமானமே இல்லாத மனுஷங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு பதிலா மொத்த மனித இனத்துக்கும் தண்டனை கொடுத்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் ஆக்ரோஷமான நாய்கள பராமரிக்காம எல்லா நாய்களையும் கூண்டுல அடைக்கிறது சரியானது கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. இவங்களோட இந்த பேட்டி இணையத்துல வேகமா பரவிட்டு வருது. இதுக்கு இணையவாசிகள் அவங்களோட கருத்துக்களையும் சொல்லிட்டு வராங்க.